யூடியூப் திறந்தாலே ரோபோ அவர்தான் வராரு அப்படின்றாங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான் அது. அதாவது சம்டைம்ஸ் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அதை பத்தி பிக்காளி பைய பரதேசி பைய எழுதி போட்டுருப்பேன், அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்குமா லூசு பையலுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீசெண்டா ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். இது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, திட்டம் மட்டும் பிளான் பண்றாங்க. ஒரு ஏரியா இருக்கு, அதாவது திருச்சியில இருந்து மதுரைபுரம், அங்க ஒரு கும்பல் இருக்கு. இது கண்டிப்பா நம்ம பெகன் வீட்டில் சொல்லி ஆகணும். நல்ல தனியா வர்ற காருக்குள்ள ஒரு 5 மாடை பிடிச்சிட்டு உள்ள பம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாடை பைபாஸ்ல அவுத்து விட்டுருது. போய் ஓடி போகும்போது சில நேரம் மாடு தப்பி குதிச்சு ஓடிடும், சில மாடு அடிபட்டு கீழே விடுது. மாடு இல்ல அது, ஆடு மாடு நாயினா நம்ம உடனே வண்டியை நிறுத்திடும். இந்த வண்டியை நிறுத்தும் போது இந்த வண்டியில இருக்கிற ஆட்களை அட்டாக் பண்ணி அங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு இப்படி ஒரு கும்பல் இருக்கா? ஒரு கும்பல் இல்ல, உண்மையா சீரியஸா சொல்றேன். எனக்கு நடந்துச்சு. ஆமா, அந்த இருட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு யாரு அது இறங்குற, யாரு நல்ல நகலாம் போட்டு இறங்குறானா அப்படின்னு. நல்ல வேலை என்னைய பார்த்து நான் இறங்கல. இவ்வளவு அடிச்சது வந்து டம்முன்னு 2 மாடு முட்டிச்சு, டோட்டல் வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இங்க இருட்டா இருக்கா தம்பி, ஆனா எந்த மாடுமே அடிபடல, எல்லாம் முட்டிட்டு ஓடிட்டு. அதனால நான் கொஞ்சம் வெளிச்சத்துல போய் இறங்கி நின்று பார்த்தேன், என்கிட்ட யாரும் வரல. ஆனா ரெகுலரா நடக்குது. என்ன இப்ப அண்ணன் கூட சொன்னாங்க பாருங்க. சரி, உங்க ரீசெண்டா உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததாமே, ஏதோ திருடி போயிடுச்சு வீட்டுல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுவும் உண்மையா? அவன் வீட்டு ஓனர் வந்து அவன் முட்டாத்தனமா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான். அதை பத்தி பேசவே இல்லைன்னா என்னன்னா, நான் தான் ஏதோ அவனை வந்து 9 குண்டாசு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். 9 குண்டாசு என்ற யார் இருக்கா? வீட்டுக்காரன் உடச்சு ஜாமான் அள்ளி வெளியில போட்டுட்டேன். வெளியில போனவன் அதை போய் என்னென்ன இல்லைன்னு போய் பார்த்து இது இல்லடான்னு உள்ள எடுத்து வச்சிருந்தேன். மனசுக்கு தப்பான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. நீங்களே முட்டாள்தனம் பண்ணிட்ட, நான் முட்டாள்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி காவல்துறை போயிருந்தோம். மதுரை காவல் ஸ்டேஷன் வந்து காவல்துறை எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு 5 நாளில் காலி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு 60 நாள் டேட்டு வாங்கி கொடுங்க, 20 நாளில் காலி பண்ணிக்கிறேன். 60 நாள் டேட்டு வாங்கி கொடுங்க, 20 நாளில் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளில் காலி பண்ணி கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் சாவியை கொடுத்துட்டு வெளியில் வந்து வேற வந்தோடனே என்ன பயங்கர ஒரே துள்ளலா இருக்கீங்க. அவன் நின்று நான் இல்லை. அப்படியா? ஓ சொல்லுங்க, என்ன ரொம்ப ஹாப்பியா மூமெண்ட்? நேற்று உண்மையிலே நடந்தது, பொய் சொல்லல. நேற்று ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் நைட்டு 3 மணிக்கு வரேன் வீட்டுக்கு. வீட்டில் 3 மணிக்கு வந்தால் நான் பேரனை கொஞ்சிட்டு தூங்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சிட்டு படுப்பேன்னு தெரியும். இப்போ வந்துட்டோடனே ஐயா வந்துட்டாரா. ஒரு தேவர் மகன் சிவாஜி கமலஹாசன் மாதிரி தான் நான் அவனும். ஐயா வந்துட்டாருன்னொடனே சரி நீங்கள் எல்லாம் உசுப்புங்க, அவன் கண் இமைக்கிறானான்னு பார்ப்போம். நான் ஒரு சவுண்டு மட்டும் கொடுக்குறேன், அது கண் இமைப்பானோன்னு இவங்க அமிர்ச்செல்லம் நட்சத்திரா, சாரதான பேர் வச்சார், நட்சத்திரா நச்சுக்குட்டி சிம்பா அப்படிலாம் கொஞ்சறாங்க. திறக்கலை. நான் போய் ஐயா அப்படின்னா வீட்டில் எல்லாம் மிரண்டுருச்சுங்க.